ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு இயர்ஃபோன் ரிப்பேர் வீடியோ போட போகிறோம். இந்த வீடியோவில் இருக்க இயர்ஃபோன் பார்த்தீங்கன்னா எம்ஐ டுயல் டிரைவர் இயர்ஃபோன். இது வந்து என் ஃப்ரெண்டோடது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த இயர்ஃபோனில் ஒரு சைடு ஒர்க் ஆகலை, அதை சால்டர் பண்ணி தான் சரி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவன் ஒயரை இழுத்து பிச்சிட்டான். இந்த ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை. சரின்னு அதை கலட்டி பார்க்கலான்னு பார்த்தா உள்ளே ஒயர் கட்டாகிருக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் இழுத்ததில் ஒயரே கட்டாகிருக்கு. இதை சால்ட்ரிங் பண்ணால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அதனால் இந்த ஒயரை ஃபஸ்ட்டு இதுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் அதை இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஒயரோட லென்த்தை பார்த்தீங்கன்னா வேண்ட அளவுக்கு நான் பார்த்து வச்சுட்டேன். ஸோ இப்போ அடுத்து ஒரு பிளேடு எடுத்து இந்த ஒயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுக்கணும். ஓகே, இப்போ அதை வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். இல்லாட்டி உள்ளே இருக்கிற ஒயரும் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். அதனால் அதுவும் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒயர் கட் பண்ணதுக்கப்புறம் 2 ஒயருமே பார்த்திங்கன்னா எட்ஜில் வந்து நமக்கு ஒயர் வந்து அந்த மேலே இருக்கிற த்ரெட்டு இல்லாமல் இருக்கணும். அதுக்காக நம்ம தீப்பெட்டி யூஸ் பண்ணி அதை லைட்டாக கொளுத்தலாம். அதுக்குன்னு ரொம்ப கொளுத்துனா ஒயர் எரிஞ்சிடும். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஒயர் இருக்குது, சின்ன ஒயர். அதில் 2 ஒயர் வந்து நம்ம பார்த்து கட் பண்ணிக்கலாம். 3ஆவதாக ஒரு ஒயர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அது வந்து மேலே தனியாக இருக்குது. ஸோ அதை எதுன்னு பார்த்து வச்சுக்கிறேன் இப்போவே. அதுக்கேற்ற மாதிரி தான் சால்டர் பண்ணணும். மாற்றி பண்ணிட்டோம்னா அப்புறம் சவுண்டு கேட்காது. இதிலே பார்த்தா 3 ஒயர் இருக்குது. ஒரு சில இயர்ஃபோனில் 2 தான் இருக்கும். இதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ரெட் கலர் பார்த்திங்கன்னா மேபி சென்சார் ஒயராக இருக்கலாம். இப்போ இந்த ப்ளூ வந்து கோல்டனும் முக்கியமாக கட் பண்ணணும். இப்போ வந்து தீப்பெட்டியை வச்சு நான் லைட்டாக கொளுத்துறேன். ரொம்ப கொளுத்திட்டோம்னா அப்புறம் ஒயருமே சேர்ந்து எரிஞ்சிடும். அப்புறமேட்டு சால்டர் பண்ணும்போது ரொம்ப மெலிசாக இருக்கனால அது கரெக்டாக இருக்காது. பார்த்து கரெக்டாக பண்ணிக்கணும். ஓகே, நாம் இப்போ வந்து ஸ்பீக்கரில் இந்த ஒயரை வந்து சால்டர் பண்ணிடலாம். இந்த 2 மெயினான ஒயரை வந்து நான் ஃபஸ்ட்டு சால்டர் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த 3ஆவதாக இருக்கிற அந்த ரெட் கலர் ஒயர் வந்து மேலே வந்து சால்டர் பண்ணணும். அதையுமே சால்டர் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3 ஒயர் சால்டர் பண்ணியாச்சு. சவுண்டும் கேட்குது, செக் பண்ணி பார்த்தேன். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. நான் வந்து டேரெக்டாக ஒயரை வச்சு சால்டர் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை மூட முடியாது. மூடுனா ஒயருக்கு மறுபடியும் கட் ஆகும். அவசரப்பட்டு பண்ணிட்டேன். இப்போ திரும்ப அதை டீசால்டர் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் சால்டர் பண்ணணும். திரும்ப அதை பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போது நான் அதை வந்து டீசால்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒயரை கரெக்டாக அந்த இயர்ஃபோனோட சாம்பருக்குள்ளே கரெக்டாக விட்டு எடுத்துட்டு கரெக்டாக வச்சு சால்டர் பண்ணிக்கிறேன். அப்போ தான் திரும்ப மறக்காமல் இருப்பேன். ஒரு வழியாக பார்த்திங்கன்னா சால்டர் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து இது ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிகமாக வீடியோ போடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சும்மா சாம்பிளுக்கு ஒரு சாங் வச்சு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இயர்பட்ஸை மாட்டிடலாம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். உங்கள்கிட்ட சால்ட்ரிங் அயன்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே இது மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ரிப்பேர் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னு வச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.